வணக்கம். இந்த வீடியோவில் மழை காலத்தில் நாம் ரோஜா செடிகளுக்கு என்ன உரம் கொடுக்கலான்னு பார்க்கலாங்க. நம்ம தோட்டத்தில் ரோஜா செடிகளுக்கு பல பராமரிப்புகள் கொடுத்து நாம் வளர்த்துட்ருப்போம். ஆனாலுமே இந்த மழை காலத்தில் எந்தவித பராமரிப்புமே இல்லாமல் மழையின் சத்துக்களால் பல துளிர்கள் நமக்கு வந்துடும். அந்த வகையில் எங்கள் வீட்டு தோட்டத்தில் இந்த ரோஜாக்கள் எப்படி பூத்திருக்கு பாருங்கள். இந்த பன்னீர் ரோஜா வளர்ப்பு குறித்த தகவல்கள் என்னோடய சேனலில் நிறையவே இருக்குது. ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணுங்கள். காய்கறிகள் வளர்ப்பு குறித்த தகவல்களும் நிறையவே இருக்குது, பாருங்கள். பெரும்பாலும் நம்ம ரோஜா செடிக்கு நம்ம தோட்டத்தில் முக்கியத்துவம் கொடுப்போம். இப்போ இருக்கிற சீசன் நமக்கு மிகவும் முக்கியமான சீசனுங்க. நிறைய துளிர்கள் வரும், பதியங்கள் விழும், ஹெல்த்தியான செடிகள் வளரும். இந்த சீசனில் நமக்கு புதிய செடிகள் நட்டாலும் வேகமாக வந்துடும். அந்த வகையில் மழையில் வந்த துளிர்கள் இங்கே இருக்குது. அதோடு இந்த மழை காலத்தில் நாம் ஏதாவது உரமும் கொடுக்கலாம். ஏன்னா மழை நீரில் மண்ணில் இருக்க சத்துக்கள் போயிட்டுருக்கோம், வெளியேறிட்டுருக்கோம். அதற்காக நான் இன்றைக்கி பொட்டாசியம் ஹியூமேட்னு சொல்லக்கூடிய ஹியூமிக் பவுடராக இருக்குங்க. அதை நான் ஒரு கிராம் அளவிற்கு செடியை சுற்றி போட்டு விட போகிறேன். அது மட்டும் இல்லை, அதனோடைய எப்சம் சால்ட்டும் கொடுக்குறேன். பொதுவாக மற்ற காலங்களில் இந்த ஹியூமிக்கை நம்ம 1 கிராம் எடுத்து தண்ணீரில் கரைச்சி 1 லிட்டர் தண்ணியில் கரைச்சி அதன் பிறகு செடிகளுக்கு கொடுப்போம். ஆனால் இந்த சீசனில் மழை தொடர்ந்து பெய்துட்ருக்கறனால மண்ணில் ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம நீர் உரமாக கொடுக்கவே முடியாது. இந்த அழகான மினியேச்சர் பாருங்கள். இதுவும் மழையில் நல்ல துளிர் வந்திருக்குங்க. நம்ம மழையில் மட்டும்தான் இந்த ப்ரௌனாக அழகான துளிர்களை நாம் அதிகம் பார்க்க முடியும் மற்ற காலங்களை விட. இப்படி மழையில் நாம் நீர் உரம் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் நாம் கொடுக்குற உரத்தை, திட உரத்தை நாம் மேல் பகுதியில் மண்ணை கிளறிட்டு கொடுத்துடலாம். அடுத்து மாலை நேரங்களில் மீண்டும் மழை வரும். எங்கள் ஊர்லேயும் மழை வர்ற மாதிரி இருக்குது. அதனால தான் நான் இப்போது மேலுரமாக அப்படியே கொடுத்துட்டேன். மண்ணை கிளறிட்டு 1 கிராம் ஹியூமிக், 1 கிராம் எப்சம் சால்ட் இவற்றை நான் கொடுத்துட்டேன். இந்த ட்ரீ ரோஸ் பாருங்கள், எவ்வளோ அழகாக மொட்டுக்கள் வச்சுருக்கு பாருங்கள், எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது. இந்த மொட்டை பாருங்கள், எவ்வளோ நெருக்கமான ஒரு அடர்த்தியான மொட்டுக்கள் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குங்க. இது பூக்கட்டும், உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். ஏற்கனவே மொட்டுக்கள் இருக்குது, அதுவும் பூக்கட்டும், நான் வீடியோ போடுறேங்க. இப்படி பலவிதமான வகையாக நாம் வாங்கி வளர்க்கும் பொழுது நமக்கு ரொம்ப பிடித்தமான நிறத்தில் பூத்துரும். இந்த பூவும் பாருங்கள், இதுவும் அதிகமாக அடர்த்தியாக கொத்து கொத்தாக பூக்கக்கூடியது. இதற்கும் நான் இந்த ஹியூமிக் எப்சம் சால்ட் போட்டுட்டேன். இப்படி எல்லா செடிகளுக்குமே மண்ணை கிளறிட்டு மேல் பகுதியில் 1 கிராம் ஹியூமிக், 1 கிராம் எப்சம் சால்ட் போட்டுட்டு நான் அப்படியே விட்டுட்டேங்க, தண்ணி கொடுக்கல. இப்போது மழை வரும், நல்ல ஒரு இருண்ட வானம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக மழை வரும்னு நான் நினைக்கிறேன். அதனால் நான் தண்ணி கொடுக்கல. மழை வராத சூழ்நிலையில் நாம் இதுக்கு தண்ணீர் கொஞ்சமாக கொடுக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி கொடுக்கல. நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு இப்படி மழை காலத்தில் உரங்கள் மேல் பகுதியில் கொடுத்துடலாம். நீர் உரமாக கொடுக்காம அப்படியே மேல் பகுதியில் மண்ணை கிளறிட்டு கொடுத்துட்டிங்கன்னா வர்ற மழையில் கரைந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வேர்களுக்கு போயிடும். செடியில் நல்ல வளர்ச்சியும் நமக்கு கிடைக்கும். மழை பெய்து முடிந்தவுடன் கண்டிப்பாக பெஸ்டிசைட் தெளிச்சிருங்க. நமக்கு வரக்கூடிய புதிய துளிர்களை இந்த பூச்சிகள் வீணாக்கிடும். அதனால் நாம் பெஸ்டிசைட் கண்டிப்பாக தெளிச்சிடணும். இப்படிப்பட்ட பூக்களும் நமக்கு அதிகமாக கிடச்சிருது. கட் பண்ணி விடணும். ரோஜா செடியை நான் லாஸ்ட் வீடியோவில் கட் பண்ணி காமிச்சிருப்பேன். ஒரு பக்கெட் நிறையா இலைகளை நாங்கள் பறிச்சிருந்தோம். அதை நீங்கள் பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணலாம். கட் பண்ணி விட்ட பிறகு நல்ல ஒரு துளிர்கள் வந்திருக்கு, ஹெல்த்தியான க்ரோத் வந்திருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ரோஜா செடிக்கு தொடர் பராமரிப்பு கண்டிப்பாக கொடுத்தாதான் நமக்கு இப்படி அழகான செழிப்பான இலைகள் கிடைக்கும், பசுமையாக இருக்கும், பூக்கள் கிடைக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
மழை இல்லாத காலங்களில் நான் ஏற்கனவே கொடுத்துருக்குற லிக்விட் ஃபெர்டிலைசர் நிறையவே கொடுத்துருக்கேங்க. அதை நீங்கள் கொடுக்கலாம். இப்போது நமக்கு மண்ணில் தொடர்ந்து ஈரம் இருக்கும்பொழுது நாம் மேலும் தண்ணீராக கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்கும் பொழுது வேர் அழுகல் ஏற்படும். அதனால் நாம் தண்ணீர் கொடுக்கலை. இது போன்று சீசனுக்கு ஏற்ற மாதிரி உரங்களை கொடுங்க. உங்கள் வீட்டு ரோஜா செடிகளும் அதிகமாகவே பூக்கட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.